வணக்கம் நண்பர்களே. எப்படி இன்றைக்கு நீங்க எல்லாரும் கேட்கிற நண்பர்களே, என்னன்னு சொன்னா நீ சமைக்கிறத காட்டுறல வீடியோ மட்டும் தான் போடுறேன். இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மீன், இது வந்து என்ன மீன் சொன்னா மோட்டர் கணையான்னு சொல்லும். அதாவது கணையான் மீன், பெரிய மீன். இதை வந்து நான் என்ன செய்திருக்கிறேன்னு சொன்னா விளங்குதா அப்படிவா, இதை வந்து நான் என்ன செய்யிருக்கேன்டா மஞ்சத்தூள் உப்புத்தூள் போட்டு தேசி புளி விட்டு எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கேன். அதே போல் மசாலா போட்டு பொரியலுக்கு மசாலாக்கள் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், கொஞ்சிக்காய், தக்காளி பழம், வெங்காயம் எடுத்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கோவா சுண்டை. நான் கோவா சுண்டது வந்து இப்படி தான், எப்படி உப்புத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன், இதில் தேங்காய் பூ கொஞ்சம் போட்டிருக்கிறேன், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு இப்படி பிரட்டி வச்சுட்டு சைட். இனி நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால் சமைக்கிறத பார்க்குறோம். சமைக்கிறத நான் காட்டுறேன். நான் இப்படித்தான் சமைச்சு சாப்பிட்றேன். நான் இந்த வீடியோ உங்களுக்காக போடுறேன். நான் நீங்கள் எல்லாரும் பார்க்குறீங்க, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுறா, கமெண்ட் பண்ணுறீங்க. சரி, அடுத்த வீடியோ அடுத்த இதை நம்ம தொடங்குவோம். இப்போ பார்த்தீங்களா நண்பர்களே, இதுதான் எந்த அடுப்பு உள்ள பாத்திரங்கள். சரியா நண்பர்களே, இதால தான் நான் போட்டு காட்டுறேன். நான் இருக்கிறது நண்பர்களே வந்து ஒரு கிராமம், ஒரு காடு. எந்த இடத்தை பொறுத்தளவுக்கு, எந்த இதுகளை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி தான் எனக்கு சமைக்கக்கூடிய நிலைமையில் இருக்கு. இதை வச்சு பார்த்தோம்னா மிச்சத்தை வச்சிருந்து தக்காளி பழம் கோவாக்கு தேவையில்லை. பார்த்தீங்கன்னா இதால தான் நான் உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டுறல. இது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியாத நண்பர்களே, இது பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி தாங்க. ஃபுல்லாக வீடியோ போடும் வரைக்கும் சமைக்க முடிய எவ்வளோ செய்திருக்கிறேன். இந்த தக்காளி பழம், வெங்காயம், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், மற்றது என்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா போட்டு நல்லா ஒரு கணக்குக்கு விதப்பி எடுக்கணும். ரைட், கட் பண்ண பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ நம்மளோட கறி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா விரும்பி வந்துட்டு வந்த பிறகு நானும் இப்படி தான் சமைக்கிறது நண்பர்களே. இதில் சமையல்காரர்களாக நிறைய இருப்பீங்க. இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். இன்றைக்கு வந்து நான் சமைச்சு சாப்பிட்ற வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ நான் எடுப்பேன். சரியா நம்மள இது சிக்கன் மசாலா கொஞ்சம் இருந்துச்சு. இதுக்குள்ளே போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். கறி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ருசியாகவும் இருக்கும். இதை வாங்கி வந்து கொஞ்சமாக போட்டால் நாம் வந்து இது வந்து நாங்கள் வந்து இந்த கொஜ்ஜிக்காத்தூள் வந்து மிளகாத்தூள் என்ன செய்யறோம்னு சொன்னால் நாங்களே சாமான் எல்லாம் வாங்கி இடிச்சு எடுக்கிறது. சில பேர் கடையிலையும் வாங்குவீங்க. கடையில் வாங்குற ஆக்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வெளியாக இருக்குது. எங்களோட தூள் வந்து எல்லாம் மிக்சிங் தான். கருவேப்பிலை தொடக்கம் எங்களுக்கு போடுறதுக்கு நான் இந்த கருவேப்பிலை போடலைன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட கருவேப்பிலை இல்லை. மற்றது எனக்கு நான் கருவேப்பிலை பெருசாக பாவிக்கிறதும் இல்லை. நீங்கள் விரும்பினாலும் இதுக்கு கருவேப்பிலையும் போடலாம். கருவேப்பிலை போட்டால் ஒரு வாசனை இருக்கும், அவ்வளோதான். ரெண்டு கறி சும்மாவே வாசனை இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா புளி கொஞ்சம் கரைச்சி வச்சிருக்கிறேன். இந்த புளி தான் நம்மளோட இந்த மீனுக்கு, இந்த குளத்தி மீனுக்கு நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கு. இதை நம்ம நிமிஷம்டா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டால் தான் இந்த எண்ணெய் நல்லா வதிவாக இதாகி வரும். சரி, வீடியோ கட் பண்ணுறதுக்கு வாரம் அடுத்த கட்டம் போடுவோம். பார்த்தீங்களா நண்பர்களே, இப்போ பார்த்தீங்களா இந்த குழம்பு வந்து எவ்வளோ அழகாக வந்துட்டு பாருங்க. சும்மா குழம்பு தண்ணி இது வந்து புளி இதெல்லாம் போட்டிருக்கு. இந்த குழம்பு வந்து இவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்க நண்பர்களே. நான் இப்படி தான் சமைக்கிறது. இனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனை போடுவோம். இப்போ மீனை நல்லா போட்டு நல்லா காய்க்குள்ளே பெரட்டுவோம். அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து கொட்டுடுவோம். நாம் இதெல்லாம் நல்ல இதுதான் மிக்சிங் தூளுகள் எல்லாம் போட்டு தான் மிக்ஸ் பண்ணி வச்சதுன்னா பார்த்தீங்களா. இப்போ இதை வந்து நாம் என்ன செய்யணும்டா ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு பார்த்தோம்டா கறியான அடுத்த கட்டம் உங்களுக்கு காட்டுற நண்பர்களே. இப்போ பார்த்தீங்களா நண்பர்களே, சும்மா கறி கத்தண்டு கொதிச்சு சும்மா அப்படியே இருக்கு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பால் எடுத்து வச்சுக்கணும். நான் தேங்காய் பால் புழிஞ்சி நல்ல தலைப்பால் லைட்டாக அப்படி கறி விடுவோம். இது நீங்கள் பார்க்க தண்ணி மாதிரி கூட தெரியலாம். நான் கொஞ்சம் மீன் கூட இருக்கிறதால எனக்கு சட்டி போதாதால எனக்கிட்ட உள்ள சட்டி இதுதான். எந்த சட்டி பானை தான் நான் வச்சு சமைச்சேன் அப்படின்னு நமக்கு எல்லாம் கூடுதலான முறைக்கு வச்சு செய்யலாத காரணத்துகளால் இப்படி இந்த கறிக்கு வந்துட்டு நீங்கள் தேங்காய் பால் விடலைண்டா கூட பிரச்சனை இல்லை. இப்படியே நான் செய்த மாதிரியே மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்படி கொதிக்க வச்சு மீன் அமைஞ்ச பிறகு இறக்கிட்டா காணும். இப்போ பால் விட்டதுக்கு ஒரு 2 நிமிஷம் இதை நம்ம கறிக்காய் கொதிக்க விட்டு இறக்குவோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் நான் சாப்பிட்ற வரை உங்களுக்கு காட்டுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் இது வரைக்கும்
எந்த கை மதிப்புல உள்ள இந்த கறிக்கு எல்லாமே போட்டிருக்கிறேன். கொஞ்சம் கட் பண்ணு. இப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே, நான் இதுக்கு ஒரு டேஸ்ட்டுக்கு ஒன்றும் பார்க்கல. இப்ப நான் இதை அப்பிச்சு தான் கொடுக்க போறேன். இதை டேஸ்ட் பாருங்க அப்பிஜி, உப்பு புளிக்கெல்லாம் காணுமான்னு சொல்லி. சரியா அப்பிஜி? பார்த்து சொல்லுங்க அப்போ இதை டேஸ்ட் பண்ணி சொல்லுங்களேன். சொன்னாதான் தெரியும். உப்பு புளியெல்லாம் கணக்காரி எல்லாம் ஓகேவா? ஓ சரி, நான் கணக்காரிக்கு கொஞ்சம் கறி பத்தணும். ரைட், அதை கொஞ்சம் 10 வச்சு எடுப்போம். சரி, ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோ காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நான் இப்போ தான் கருவேப்பிலை போட போகிறேன். ஏன் இப்போ கருவேப்பிலை போட போறேன்டா, இந்த கருவேப்பிலையை நாம் இப்படியே டக்குன்னு போட்டுட்டு எல்லாரும் முன்னுக்கு கருவேப்பிலையை போட்டு அதை பொரிச்சு எல்லாம் தாளிச்சோம்டா அதில் வந்து மனத்துக்கு தானே கருவேப்பிலை போடுறேன். இப்போ இந்த கருவேப்பிலை நான் இந்த மரத்துலேயே ஆஞ்சி வந்து நான் இந்த தோட்டத்தில் உள்ள கருவேப்பிலை ஆஞ்சி வந்து போடுறேன். இதை போட்டோன்னு என்ன செய்யணும்டா, நாம மூடிடணும். மூடிட்டு இறக்கி கொண்டே வச்சா சரி. அடுத்த கரையும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே நண்பர்களே, பண்ணிட்டியா? இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நான் கோவா சுண்டல் சுண்ட போகிறேன். கோவா சுண்டல் வந்து நான் இதுல கடுகு சீரகம் அதுகளெல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் இது வெங்காயம் சரியோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ போட்டு உப்புத்தூள் போட்டு வச்சிருக்கணும். உப்புத்தூள்லாம் தேவையான போடணும். போட்டுட்டு வச்சிருந்து ரைட். இவ்வளோ இதை வந்து நம்ம கூட நேரம் வளர்க்க தேவையில்லை. ரைட்டா? இந்த மாதிரி கோவா சுண்டல் சொன்னால் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் வந்து வருமெண்டு நான் நினைக்கிறேன். நான் இப்படி தான் சுண்டி சாப்பிட்றேன். எனக்கு கோவா சுண்டல் நல்லா பிடிக்கும். நான் இதே மாதிரி தான் சாப்பிட்றேன். இது உங்களுக்கு பிடிக்குமா? இந்த சமையல் பிள்ளைய சரியலை நண்பர்களே, எனக்கு இதுகளில் பிள்ளைகள் இருந்தால் என்ன மன்னிக்கணும். பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் எனக்கிட்ட கமாண்டில் சொல்லுங்கள், நான் அதை திருத்திக் கொள்வேன். சரியா நண்பர்களே? இதில் பிள்ளைகள் இருந்தால் என்னை மன்னித்து விட்டு பிள்ளைகளை சொல்லுங்க. ஓகே நண்பர்களே, வணக்கம். பார்த்தீங்களா நண்பர்களே, என்னென்றால் நண்பர்களே, நம்ம மீன் பொறிச்சு இறக்குன கையோட சூட்டோட சூடாக இந்த தேசி புளியை இப்படி புளிஞ்சு விடுங்க. புளிஞ்சு விட்டீங்கன்னு சொன்னால் இந்த புளியோட தன்மை ஒன்று சார்ந்து இருக்கும். இந்த தேசி புளி விடுறதால நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கு. இது பெரிய மீன் தானே, அப்போ நம்ம புளி சேர்த்துருக்க மாட்டோம். இதுக்கு புளியை நல்ல அழகா தேசிக்காக இருந்தா, இல்லாட்டி உங்களுக்கு இங்கே என்ன வெளிநாட்டில் இருக்கிறாங்கண்டா நம்மளோட அந்த ஒரு போத்தல் இருக்கும், புளி போத்தல் லேமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்களாகும். அந்த புளிலையும் நீங்கள் விட்டு செய்யலாம். நல்ல டேஸ்ட் வந்து உருவாகும். நீங்கள் மீன் பொறிச்சிட்டு வேணும்டா மசாலா எல்லாம் போட்டு பொறிச்சிட்டு இந்த தேசி புளி விட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குமாண்டு.